வந்தே மாதரம் நீங்கள் வந்து ஏன் வந்து முன்னாடி போடுறீங்க, தமிழ் தாய் வாழ்த்திய பின்னாடி வருது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. வன்னியரசு அமைச்சர் ஆயிட்டாரு, அவர் பதில் சொல்லணும். சீட்டு கொடுக்க வேண்டிய கூப்பாக்கனுக்கு ஏன் வாரிய தலைவர் கொடுக்குறீங்க? வாரிய தலைவருக்கு அவரை போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் அந்த போட்டியில் இல்லை. அப்போ அந்த போட்டியில் யார் இருக்கா? ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு எப்படி பூ முடித்தது ஒரு இடம் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு அப்போ இன்னொரு இடத்த கொண்டு போய் இது பண்ணுறாரு. எங்கள் கூட கூட்டணி வச்சு அங்கே போறியே அப்படின்னு. அதில் என்ன அர்த்தம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டலுடைய நிர்வாக ஆசிரியர் கார்கே அவர்கள். வணக்கம். வணக்கம் வினோத். பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு விசிகாவும் ஐயுஎம்லும் பதவியேற்று இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விசிகாவும் ஐயுஎம்லும் பதவியேற்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம். யார் அப்படின்றதையும் சொன்னோம். அது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்தது அப்படின்றதையும் பார்க்கணும். இன்றைக்கி வந்து வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சராகி இருக்கார். இதெல்லாம் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். 1952 அப்புறமா ஒரு கூட்டணி மந்திரி சபை, முழுமையான ஒரு மந்திரி சபை இருக்குது. 2006 ஒரு வாய்ப்பு இருந்தது. அன்றைய முதலமைச்சர் அதை தரலை, கருணாநிதி அவர்கள் அதை கொடுக்கலை அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு பல காரணம் இருக்குது. மத்தியில் அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது அப்படின்றதெல்லாம் இருக்குது. எது கனவாக இருந்ததோ இன்றைக்கி அது நினைவாக மாறி இருக்குது. அதனால் திமுக மட்டும் இல்லை, திமுக, அதிமுக, தாவேகாவை தவிர மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அடுத்த ஒரு 15-20 வருடத்திற்கு ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். ஸோ அப்போ ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம அமைச்சரவையில் பங்கு பெற்றலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சி மாதிரி இது வந்து உருவாயிருக்கு. ஒரு கட்சி 35% மேலே அதனுடைய அடிப்படை வாக்கு வங்கி, அதாவது தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்றது வேற. குறிப்பாக வந்து 2014 வந்து அதிமுக வந்து கூடுதலான பர்சன்டேஜ் பெற்றாங்க. அதை வந்து அவங்களுடைய அதிமுகவுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2 கோடி உறுப்பினர்கள் ஜெயலலிதா அவங்க சொன்னாங்க இல்லையா. ஆனால் அது அவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரு கட்சி தோக்குறப்பவும் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். ஏன்னா அதுக்கு மேலே வந்து வர்றது அந்தந்த நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய மக்கள். ஸோ இப்போ அந்த அடிப்படை ஓட்டு அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார், 50% இது குறைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னாரு. இந்த திராவிட கட்சிகளுடைய ஓட்டுகள் அப்படின்றது ஆக்சுவலாக அது நடந்திருக்கு. ஏன்னா அது வந்து அதிமுக கூட்டணி பக்கம் நடக்காமல் புதுசாக வந்த தாவேகா பக்கம் நடந்திருக்கு. இதனால மற்ற கட்சிகளுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய நாட்களில், இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் பங்கேற்காத சில கட்சிகள் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு அடுத்தடுத்த நாட்களில் தமிழக அரசியல் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டாம், வெளியிலேயே இருக்கலாம் கம்யூனிஸ்ட் மாதிரி அப்படின்னு தான் விசிகா நினைத்தது. தொடர்ந்து வந்து இவங்க வலியுறுத்துறதால அந்த வலியுறுத்தலுக்கும் காரணம் இருக்குது. வெளியில் இருந்தால் குடைச்சல் கொடுப்பாங்க, உள்ளே வந்துட்டு அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வந்தே மாதரம் நீங்கள் வந்து ஏன் வந்து முன்னாடி போடுறீங்க, தமிழ் தாய் வாழ்த்திய பின்னாடி வருது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இப்போ அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டவங்க நீங்கள் பதில் சொல்லணும்ல. வன்னியரசு அமைச்சர் ஆகிட்டார், அவர் பதில் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய நெருக்கடி குறையுது. இது வந்து பல கூட்டணி கட்சிகளுக்கு இதனால ஒரு நல்ல விஷயம்னு பார்க்குறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா குரல் எழுப்பிட்டே இருந்தாங்க. அந்த குரல் இன்னைக்கு நிறைவேறி இருக்கா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஒரு அமைச்சர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வன்னியரசு அவர்களை பார்க்குறோம். ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா? அதிகாரம் அப்படின்றது அமைச்சரவை பொறுப்பு அப்படின்னா அதுக்கு தாவேக தரப்புலேருந்து ஒரு மாறுபட்ட குரல் வருது. யார் அப்படின்னா ஆத ஒரிஜினல் ஒன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒன் பார்ட்டி ரூலிங் கவர்னன்ஸ் அப்படின்றாரு. ஆனால் அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்றார். அதோடைய அர்த்தம் என்னென்னா, நாங்கள் தான் ஒன் பார்ட்டி, நாங்கள் தான் இந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறோம், நாங்கள் ஷேர் பண்ணுறோன்றாரு. இது ஒரு பெருந்தன்மை மாதிரியான ஒரு வார்த்தையாக தெரியுது. ஆனால் இவங்கெல்லாம் இருக்கிறதால தான் இந்த ஒன் பார்ட்டி ரூலிங்க்கு வர முடிஞ்சு. இவங்களாம் உட்காந்து பேசினாங்களே, எங்கே பேசினாங்க? இவங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் இருக்க போய் தான் கவர்னர்கிட்ட உட்காந்து பேசினாங்க. இவங்களாம் கடிதம் கொடுத்தாங்க, அப்புறம் தானே அவர் கூப்பிட்டாரு. ஆனால் அதில் ஒரு துணி என்னென்னா ஒன் பார்ட்டி ரூலிங் கவர்னன்ஸ். ஆனால் நாங்கள் அதை வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறோம், அதுக்கு நன்றி அப்படின்றாரு. அப்போ ஒரு மெசேஜை சொல்கிறார், இது எங்களுடைய ஆட்சி தான், நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான். ஸோ அதனுடைய துணி என்ன அப்படின்றது நம்மளோட கூட்டணி கட்சிகளுக்கு புரியும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கவே நடக்காது, அமையாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இந்த நிலையில் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வை சாத்தியப்படுத்தியிருக்காரு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவது வந்து அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக தனித்த ஆட்சி தான் இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்கள், 105 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதான் இந்த மற்றவங்களாம் கழிச்சிட்டு சொன்னால் 105 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் 31 அமைச்சர்கள் இருக்காங்க. சரிங்களா?
ஆனால் 96 எம்எல்ஏக்கள் இருந்த இடத்துல 35 அமைச்சர்கள் இருந்தாங்க. எப்போ? 2006. இவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். ஒரு டைம் கொடுத்துட்டா கேட்பாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கல. அதை ஒரு கடினமான தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு அலை இருக்குது அப்படின்னு திமுக கணிக்கல. அதனால தான் போய் ஒரு கான்க்ளேவில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு. இன்றைக்கி கூட்டணி ஆட்சி அப்படின்றத தாண்டி இனிமே திமுக ஒரு ஆஃபர் கொடுத்தா கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் கொடுக்கணும். திமுகவையும் இது நிர்பந்தப்படுத்தியிருக்கு. மற்ற கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அப்படின்றத வச்சு தான் நகர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை விஜய் நடத்தி காட்டியிருக்காரு. அன்னைக்கு ஒருவேளை ஸ்டாலின் வந்து கணிக்காம விட்டதை திருமாவளவன் அவர்கள் வந்து கணிச்சிருக்காரோ? காட்டுமன்னார் கோயிலில் வந்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அதை அவரே சொல்லியிருக்காரு. நான் கணிச்சேன், ஆனால் வந்து இன்னைக்கு விஜய் வாங்கின அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டி இல்லை, அதை வந்து திமுக வாங்கும், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்றத மனசில் வச்சு தான் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து வாபஸ் வாங்க வச்சது திமுக தானே. இவர் அங்கே நிற்கிறாருன்னா ஒரு தொங்கு சட்டசபை வரப்போகுதுன்னு அவர் கணிச்சிட்டாருன்னு ஒரு பேச்சு வரும். ஆக்சுவலாக தான் உண்மை. அதை வாபஸ் வாங்க வச்சு ஒரு தலைவர் அங்கே நிற்கிறத நீங்கள் வேண்டான்னு சொல்லி தடுத்து இன்னைக்கு திரும்ப அங்கே நின்றுருந்தாருன்னா இன்னைக்கு கேமே வேறு. திரும்ப இன்னைக்கு அமைச்சர் இன்னொரு டாக்கு உங்களுக்கு போச்ச ஞாபகம் இருக்கும்ல, திமுகவும் அதிமுகவும் இணைந்து அரசு அப்படி வந்தால் எந்த அடிப்படையில் இணையிறது? எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சாரார் ஏற்றுக்கிட்டாங்க, திமுக வெளியிலேருந்து ஆதரவு. இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டால் நம்மளோட இது இதாயிரும், அப்போ நம்ம ஒரு பொதுவான ஒரு பொது நோக்கத்துக்கு கொண்டு வருவோம், ஒரு பட்டியலினத்தவர் ஒரு தலித் வந்து முதலமைச்சரை கொண்டு வருவோன்றப்ப திருமாவுடைய பேரை பரிசீலிச்சாங்க. திருமாவே அதை சொல்லிட்டார். அப்போது லாஸ்ட்டாக சொன்னது தான் வந்து இபிஎஸ் ஓகே அப்படின்னு. எங்கே திரும்ப போய் கடிதம் கொடுத்து இவங்கெல்லாம் போய் விஜய் தான் முதலமைச்சர் திமுக கூட்டணி கட்சியெல்லாம் உட்காந்து ஆளுநர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அது நடக்காமல் போச்சு. ஆனால் திருமாவுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, வேற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன வாய்ப்பு? திருமாவுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்னா, இப்போவும் திருமா அமைச்சரவையில் வரலாம், அவருக்கான முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் இருக்கும். ஏன்னா இந்த கூட்டணி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்ல வராங்க. எப்படி திமுக ஒரு கூட்டணியை கிளைம் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்சிகள்லாம் வந்துருச்சு. விசிக வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துருச்சு, ஐயுஎம்எல் வந்துருச்சு, ஸோ காங்கிரஸும் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாக அவங்க கொண்டு போக முயற்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்படி நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்குன்னா திமுகவும் விசிகவும் ஒரு மோதல் இருக்கோ? ஒரு மோதல் வந்து வெளிப்படையான மோதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்தே பார்த்துருப்பீங்க. ரொம்ப கடுமையான, இன்னும் சொல்லணும்னா வார்த்தைகளை சொல்ல முடியாது. அது வேற ஏதோ ஒரு கவித்துவம் நினச்சிக்கிட்டார். ஏணி ஒரு இடத்துல போடுறாரு, பூ ஒரு இடத்துல போடுறாரு, புணர்தல் ஒரு இடத்துல அப்படின்றாரு. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்க்க முடியாதவங்களா இங்கே இருக்கக்கூடிய இருக்க ஜென்சி தலைமுறையினர் கூட அது என்ன யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்றது புரியும். ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு எப்படி பூ முடித்தது ஒரு இடம் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு அப்போ இன்னொரு இடத்த கொண்டு போய் இது பண்ணுறாரு. ஸோ அப்போ விசிக்காவை அங்கே வந்து இது பண்ணுறாரு. எங்கள் கூட கூட்டணி வச்சு நீ அங்கே போறியே அப்படின்னு. அதில் என்ன அர்த்தம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, எங்கள் கூட திருமணம் முடிச்சு நீ அங்கே போறியே, அப்போ அது எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஒரு பெண்ணை வந்து ஒப்பிட்டு அதை வந்து ஒரு தவறாக உருவகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு வந்து விசிகா தரப்புலேருந்து தக்க பதிலடி இன்னும் காரமாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்து மேம்போக்கான பதிலடி கொடுத்துருக்காங்க. தாவேகா தரப்புலேருந்து பதிலடி அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா ஆராசாவுடைய அடுத்தடுத்த சர்ச்சை பேச்சுக்கள் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக அடக்கி பேசுங்க அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவர் வந்து அதாவது அதிகாரம் கையை விட்டு போயிருச்சு, யார் இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ திமுக இப்போ கைவிடப்பட்டிருக்கு கூட்டணி கட்சிகளால் அப்படின்றது தான் இவங்க போனது. அந்த கோபமும் சேர்ந்து இப்போ வந்து விசிகா மேலே இருக்குது. இப்போ விசிகா வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2 நாளில் நாங்கள் வந்து சொல்கிறோம், நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், அதாவது தேர்தல் கூட்டணி என்ன திமுக கூட்டணியிருந்து விலகிட்டோமா அப்படின்றத 2 நாளில் சொல்கிறோம் நாங்கள். ஸோ அமைச்சரவையில் பங்கேற்பு இப்போது கூட்டணியில் இருக்கமான்றதை 2 நாளில் சொல்கிறோம் நாங்கள். நமக்கு தெரிந்தது அது அஃபிஷியலாக திரும்ப என்ன பண்ணுவார்னா எல்லாட்டையும் பேசிட்டு தான் சொல்லுவார். ஆனால் அவங்க எடுத்துட்டாங்க அந்த முடிவை. இப்போ இவங்க மாறி மாறி பேசுனதால என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டணியில் இல்லை அப்படின்னு உறுதியாகிருச்சு. அதனால திமுக தனித்து விடப்பட்டதாக உணருது. அதனால இந்த கோபம் வருது. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி ஒரு பக்கம் வந்து தனியாக கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அவங்க என்ன ஸ்டாண்டை எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டீங்க? அவங்க என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐயுஎம்எலுக்கெல்லாம் தனிச்சினத்துக்கு ஓகேன்றீங்க, எங்களுக்கு ஓகேன்னு சொல்ல மாட்டீங்களேன்ற கேள்வியை எழுப்புனாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட உங்களுக்கு சீட் தர மாட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் தான் சீட்டு கொடுப்பாங்க. திரு ஜவாஹிருல்லா அந்த கோபத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 2 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, அந்த 2 எம்எல்ஏ இன்னைக்கு தனித்து சிம்பிள் என்று இருந்தால் இன்றைக்கி ஒருத்தர் மினிஸ்டர் ஜவாஹிருல்லா மினிஸ்டர் இருக்கலாம். திமுகவுடைய சின்னத்தில் நின்னதால் அவர் இங்கே வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஒருவேளை ஆதரவு தெரிவித்தா அவர் கொறடா உத்தரவு மீறிட்டான்னு சொல்லிட்டு கட்சி தாவலில் பதவி பெறி போயிடும்.
அதனால இப்படி ஆயிடுச்சு, இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அதாவது ஒரு கட்சியினுடைய சிம்பலில் நம்ம போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இதை வந்து ஐயுஎம்எலும் ஒரு காலத்தில் எடுத்தது. தமிமுன் அன்சார் இருக்கார்ல, அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அதான் ஒரு முடிவாக எடுத்தார். ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஜெயலலிதா போய் நான் தனிச்சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஜெயலலிதா மட்டும் சொல்ல முடியுமா? அப்போ அங்கே போகிறப்போ ரெட்டலை சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்புறம் வந்து இங்கே உதயசூரன் நிற்கிறாரு, அப்படியே அது வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக இவங்களுக்குலாம் பாடம் வைகோவுக்கா இருக்கட்டும் சரி, ஜவாஹிர்லாக்கா இருக்கட்டும் சரி, இன்னும் சின்ன கட்சிகள் கூட எடுத்துங்களேன், யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ கூட்டணின்றது வேறு, ஆனால் நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு வர்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இப்போ அடுத்து பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜூன் 18ன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இப்போது சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணார். சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணோடனே அந்த இடம் வந்து காலி ஆயிடுச்சுன்னு இன்னும் கூட கொஞ்சம் லேட்டாக கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியே ஒரு 10-15 நாள் தான் ஆகுது. பொதுவாக அவங்க நினச்சாங்கன்னா தள்ளி கூட போடலாம். ஆனால் வேறு சில மாநிலங்கள்லேயும் அந்த இது வரதால இதையும் அதில் சேர்த்துட்டாங்க. மாநிலங்களவை தேர்தலில் ஒரு திடீர் ஜாக்பாட்டாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, தாவேக்காக்கு ஒரு ராஜ்யசபா கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைப்பீங்க. இன்னொன்று சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை மட்டும் இல்லாமல் மக்களவை எம்பியும் கிடைக்க போகிறாங்க. மக்களவை எம்பி எப்படி கிடைக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபார்முலா, பேசப்பட்ட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சி கிழக்கு வேக்கண்ட்டாக இருக்குது, சரியா? சரி, திருச்சி கிழக்கில் யாரை நிப்பாட்டலாம்? தாவேக்கால ஒருத்தர் நிப்பாட்டலாம். தாவேக்கால யாராக இருப்பாருன்னா கூப்பா கிருஷ்ணன் சொல்லப்பட்டது. அவர் பையனுக்கெல்லாம் சீட்டு கேட்குறாருன்னு இப்போ ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா? கூப்பா கிருஷ்ணன் வாரிய தலைவரிட்டார். சீட்டு கொடுக்க வேண்டிய கூப்பா கிருஷ்ணனுக்கு ஏன் வாரிய தலைவர் கொடுக்குறீங்க அப்படின்னா, வாரிய தலைவருக்கு அவரை போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் அந்த போட்டியில் இல்லை. அப்போ அந்த போட்டியில் யார் இருக்கா? அந்த போட்டிக்கு திரும்ப வர்றார். சரி, திருமாவோட எம்பி என்ன ஆகும்? சிதம்பரம் எம்பி திரும்ப தன்னுடைய மக்களவை எம்பியை ராஜினாமா பண்ணுறாரு. மக்களவை எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் நிற்கிறாரு, சரியா? ஸோ அப்போ அந்த இடம் திரும்ப வின் பண்ணி உள்ளே வந்தார்னா அவர் ஒரு மினிஸ்டர். இந்த மக்களவை இடத்துல தாவேக்கா இடைத்தேர்தலை சந்திக்க போகுது. தாவேக்கா இடைத்தேர்தலை சந்திக்கிறப்போ தாவேக்காவோட நான் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இருக்காங்க, ஒரு புது அரசு அமைந்திருக்கிறது, அமைச்சர்கள் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அங்கே போய் நிற்பாங்க. திமுக பலம் குறைந்திருக்கிறது, சோர்வை இருக்காங்க, அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளில் சிக்கி இருக்கு. அப்போ ஈஸியாக அங்கே ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா, ஒரு பக்கம் மாநிலங்களவை எம்பி, இன்னொரு பக்கம் மக்களவை எம்பி. நீங்கள் போன வருஷம் தாவேக்காக்கு யாரும் இல்லை, இந்த வருஷம் தாவேக்காக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் சட்டமன்றத்திலையும் ஆட்கள் இருப்பாங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ அடுத்து வந்து தாவேக்காவுடைய முதல் எம்பி யார் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது? தாவேக்காவுடைய முதல் எம்பி அப்படின்றப்போ எல்லாருமே, நீங்கள் உட்பட எல்லாருமே சொல்கிறது வந்து ரத்தன் பண்டிட் அவர் தான் இருப்பார், ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழலில் இல்லை. அதெல்லாம் இப்போ வந்து முதலமைச்சர் வந்து தனக்கு யாரெல்லாம், அதாவது யாரெல்லாம் இதற்கு முன்பு உதவி பண்ணாங்க, யாரெல்லாம் ஆலோசகராக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் மைண்டில் வச்சு தான் திரு ஆரோக்கிய சம்பளத்தவங்களுக்குலாம் ஆலோசகர் பொறுப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ தான் ரத்தன் பண்டிட்டுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. திரும்ப அந்த பதவியில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா எதிர்ப்பு வருன்றப்போ இப்போ அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு அவர் போயிட்டார். அதிகாரிகள் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவாங்க. வெறும் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆனந்த் மூலமாக மட்டும்தான் போகணும், சாரி அமைச்சர் ஆனந்த் மூலமாக தான் போகணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் சொல்லுவாங்க. இங்கே என்ன ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாணியில் ஒன்று இருக்குன்றாங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தர் எதிர்பாராமல் ஒருத்தர் இருக்கும். இன்றைக்கி 31 அமைச்சர்களில் விஜய், செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், பிரபு, இது மாதிரி ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி யாருன்னு தெரியாதவங்க தான் அமைச்சரானாங்க. அப்படி ஒரு நபராக இருக்குன்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கும்போது சென்னையில் வந்து புது காவல் ஆணையர் வந்து அமல்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே அதிகாரிகள் மாற்றம்லாம் நிறைய நடக்குது. அதிகாரிகள் மாற்றம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு ரொம்ப பேர் பெற்ற ஒரு அதிகாரி இருந்தார் கடந்த ஆட்சியில். அவர் வந்து உண்மையிலே வந்து தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம் அப்படின்வாங்களே, அது மாதிரி தண்ணி கலக்கிற ஒரு இடத்துக்கு மாற்றிருக்காங்க, சரியா? அந்த அளவுக்கு பந்தாடப்படக்கூடிய சூழல்கள் இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் விஜய் கரூர் விவகாரத்தை இவங்க கையாண்டாங்க, ப்ரெஸ் மீட் பண்ணாங்க, பேட்டி கொடுத்தாங்க. விஜய் தான் காரணம்னு இன்னும் சொல்லணும்னா அவர் மேலே ஃபுல்லாகவே இவங்க அக்யூஸ் பண்ணாங்க, நாங்கள் காரணம் இல்லைன்ற மாதிரி. ஆனால் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி சொல்லலை, அதிகாரிகளை வச்சு சொல்ல வச்சாங்க. ஸோ அப்போ அந்த அதிகாரிகள் பந்தாடப்பட்டிருக்காங்க. சென்னை மாநகர கமிஷனர் மாற்றப்பட்டு அவர் அடுத்த போஸ்ட்டுக்காக வெயிட்டிங். அப்படி பார்க்குறப்ப அமல்ராஜ் வர்றார். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தாம்பரத்தில் இருக்கப்போ தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க, காலில் சுட்டு பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம். ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே ஒரு 130 கைது நடந்திருக்கு. அடுத்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா
ரவுடிசம் இல்லை அல்லது தலைமுறை வைட்டாங்க அப்படின்ற செய்தி வரப்போகுது அப்படின்றாங்க. ஏன்னா வந்ததும் அவர் ஒரு அதிரடி இது பண்ணணும். விஜய் என்ன சொல்லியிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றாரு. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் யாராவது ஒருத்தர் சிக்கினாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் மாட்டினாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் அடையாளத்துக்காவது சில நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால ரவுடிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு போலீஸ் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் கைது செய்யப்படுவார்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. இது உண்மையா? சேகர் பாபு மேலே 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அடிதடி அந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாமே. அதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சினோரா அசோக் அங்கே இருந்த வேட்பாளர், தாவேகா வேட்பாளர், இந்த வழக்கு ஏன் அன்னைக்கு வந்து 2 பேரும் புகார் கொடுத்தாங்க, ஏன் பதிவு செய்யப்படலை அப்படின்னா, அன்னைக்கு வந்து தாவேகா ஆட்சி இல்லை, இன்றைக்கி தாவேகா ஆட்சி. ஸோ சேகர் பாபு மேலே திமுகவில் மாவட்ட செயலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்களே அதிருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்தலின் போது திரு ஜெயக்குமார் அவர்கள் ஞாபகம் இருக்கா, அவர் வந்து கள்ள ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராயபுரத்தில் ஒருத்தர் பிடிச்சி கூட்டு வந்தார், கையெல்லாம் கட்டி கூட்டு வந்தாங்க. ஜெயக்குமார் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், சிறைக்கு அனுப்பப்பட்டார். அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க யாரும் நினச்சி பார்த்துருக்க முடியுமா? இப்போது இந்த கேஸில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து அடுத்து வந்து மேலிடத்துக்கு போகும். மேலிடத்துடைய முடிவுக்கு உட்பட்டு எதுவும் நடக்கலாம். ஜெயக்குமாருக்கு என்ன நடந்துச்சு, எதுவும் நடக்கலாம். தமிழ்நாடு அரசியலில் நடந்ததையும் பின்னால் நடந்த விவரங்களையும் நம்ம தொடர்ச்சியாக விவாதித்தோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.